15வது நாள் உபவாச ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் நம்ம மத்தியில் பெரியவராக இருக்கிறதுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். பாருங்கள், அவர் ஒரு பொழுதும் நம்மளை கைவிடவே இல்லை. அவர் நம்மளை விட்டு விலகவும் இல்லை. அவருடைய கிருபையினால் இரக்கங்களினால தேவன் நம்மை முடிசூட்டி இருக்கிறதுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் நீங்கள் எங்களை பாதுகாத்துட்டு வந்தீங்க சுவாமி. உங்களுடைய கரம் எங்கள் கூட இருந்ததுக்காக நன்றிப்பா. எங்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எல்லோருமே சொல்லலாம், அப்படியே கண்களை மூடி ஜெப சிந்தையோடு. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை துதிக்க, உங்களிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள நீங்கள் தந்த இந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து உம்முடைய கரம் எங்கள் கூட இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாடல், துதி நேரங்கள், உம்முடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்கள் கூட இருக்கட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பரிபூர்ண ஆளுகைக்கு நான் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலுமாக உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்கள் கிரியை செய்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை பலப்படுத்துகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு சகாயம் செய்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய ஆளுகைக்கு மீண்டும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் கூடவே இருங்க இயேசுவே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்ற பாடலை பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சீட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு முன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையும்
என்னை காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே இந்த ஆத்துமனேஸ்வரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 ஹல்லேலூயா, ஆமென். தேவன் நமது அடைக்கலமாக இருக்கிறாரு. அவர் நமக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அவர் ஒரு பொழுதும் உங்களை தனியே விடுகிறதே இல்லை பாருங்க. அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறாங்க. ஆமென். நம்ம எல்லோருமே சேர்ந்து பாட போகிறோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா என்ற பாட்டில் நம்ம பாட போகிறோம். இதை நம்ம சாதாரணமாக சும்மா பாடலாம் மட்டுமல்ல, இதில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளையும் உணர்ந்து பாட போகிறோம். ஏன்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அந்தளவுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறாங்க பாருங்கள். சேர்ந்து பாடலாமா எல்லோருமே? நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி
நினைவின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உம்மை அன்றி அணுவேதும் அசையாதையா, உம்மை அன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 நாவுகள் போதாதையா, 1000 நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றிடுவேன், உம்மை உயர்த்திடுவேன் என்று நேசரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றிடுவேன், உம்மை உயர்த்திடுவேன் என்று நேசரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றிடுவேன், உம்மை உயர்த்திடுவேன் என்று நேசரே. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை செய்திருக்காங்க. அவர் செய்த நன்மைகளை நீங்க நினைச்சு பாருங்க, நன்றி உள்ள இருதயத்தோடு. ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காக நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்லி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனா வாழ்ந்த நாட்களில் 10 குஷ்டரோகிகள் அவரிடத்துல வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டு போறாங்க. தேவன் சொல்றாரு, நீங்க போயிட்டு உங்களை ஆசாரியர்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. 10 பேர் போறாங்க. ஒருத்தன் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து கேட்டாரு, மிச்சம் 9 பேர் எங்க? பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறாரு. அவர் ஒரு நன்மையும் குறைவாக வைக்கவே இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோன்றதை தேவன் பார்க்குறாரு. தேவனுக்கு நம்ம நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை துதிக்கிறோமா? அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்ம தேவனை துதிக்கிறோமா? இல்லை நீங்கள் எதிர்பார்த்து உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காத காரியங்களுக்காக நீங்கள் நொந்து கொள்றீங்களான்னு சொல்லி தேவன் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் கொடுக்குற காரியங்கள், அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நினச்சி நம்ம தேவனை துதிக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் போதும். கர்த்தர் உங்களை அநேகத்தின் பெயரில் அதிகாரியாக வைக்க உண்மை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அவர் ஒரு பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஏமாற்றுகிற கர்த்தர் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாக மட்டுமே செய்கிற தேவனாக இருக்கிறாரு. சொல்லுங்க, ஆண்டவரே,
நீங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் நன்றி செலுத்துன்னு சொல்லுங்க. எல்லோரும் வாய்களை திறந்து இருதயத்திலிருந்து கண்களை மூடி பேசுங்க. ஆண்டவரே, எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் நீங்கள் எங்களை பாதுகாத்து கொண்டு வரீங்க. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான உணவை கொடுத்து, நாங்கள் இருக்கிறதுக்கு வீடை கொடுத்து, ஆண்டவரே எல்லா பொருளாதார சூழ்நிலைகளுக்கும் மத்தியிலையும் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் கர்த்தர் நீங்கள் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து நீங்கள் எங்களை தாங்கி கொண்டு வருகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சொல்லுங்க. அதில் தேவன் பிரியப்படுகிறாரு, அதில் தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறாங்க பாருங்க. சொல்லுங்க வாய்களை திறந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, அப்பா நீங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லாவற்றிற்காக நன்றின்னு சொல்லுங்க. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. உம்மை மறவே நான், உம்மை மறவே நான், என் இயேசையா உம்மை மறவே நான். என் தாழ்வில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவே நான். என் தாழ்வில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவே நான். என் இயேசையா உம்மை மறவே நான். ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா நன்மையான ஈவுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்கள் தொடர்ந்து எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பரிபூர்ண ஆளுகைக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். நீங்கள் செய்ய போகிற மகத்துவமான கிரியைகளுக்காக நன்றிப்பா. நீங்கள் உயர்ந்துருங்க, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலையும் தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான கற்றுக் கொடுக்குற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் நம்ம இடத்துல 2 காரியத்தை எதிர்பார்க்குறாரு. என்னன்னா, உண்மையும் உத்தமமும் தேவன் நம்மக்கிட்ட விரும்புகிற முக்கியமான காரியங்களாக இருக்குது பாருங்க. தேவனுடைய வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் ஒரு ஓமையை சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 25வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து தேவன் ஒரு ஓமையை சொல்கிறாரு. தேவன் தாளந்துகளை குறித்த ஒரு ஓமையை அந்த இடத்துல பேசுகிறாங்க பாருங்க. தேவன் ஒருத்தருக்கு 5 தாளந்து கொடுக்குறாரு. அந்த எஜமான் ஒருத்தருக்கு 5 தாளந்து கொடுக்குறாரு. இன்னொருத்தருக்கு 2 தாளந்து கொடுக்குறாங்க. இன்னொருத்தருக்கு 1 தாளந்து கொடுக்குறாரு பாருங்க. வெகு நாளுக்கு பின்பு அந்த ஊழியக்காரனை 19வது வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கிறவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான்.
ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொள்ளுவேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை சொல்லும்போது சொல்றாரு, தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தாளந்த கிருபைகளை வரங்களை கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, எரேமியா கிட்ட இயேசு தேவன் சொல்லும்போது சொல்றாரு, உன் தாயின் கருவில் உன் எலும்புகள் உருவாவதற்கு முன்னமே உன்னை நான் தேசத்திற்கு சாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வைத்தேன்னு சொல்லி. ஸோ நம்ம இந்த பூமியில் உருவாவதற்கு முன்னமே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருபைகளை வரங்களை தாளந்துகளை தேவன் கொடுத்துருக்குறாங்க. இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது எனக்கு எந்த தாளந்துமே இல்லைன்னு சொல்லி ஒருத்தரும் சொல்ல முடியாது. தேவன் நம்ம எல்லாருக்குமே கிருபைகளை கொடுத்துருக்குறாங்க. நம்ம அந்த கிருபைகளை கொண்டு என்ன பண்ணுறோன்றத தேவன் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறாரு. பாருங்க, அந்த கடைசியாக அந்த ஊழியக்காரன் சொல்லும் போது சொல்கிறாரு, அந்த ஒரு தாளந்து வாங்கினவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, பாருங்க, நீங்கள் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும் என்று நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, அந்த கடைசியாக இருந்த அந்த மனுஷனுக்கு அவருடைய ஆண்டவர், அவருடைய எஜமான குறித்து ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை அவர் பிரயோஜனப்படுத்தாமல் போயிட்டாங்க. நமக்கும் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஆண்டவர் வந்து கிருபையாக இருக்கிறாரு, மன்னிக்கிறவராக இருக்கிறாரு, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழலாம்னு சொல்லி யோசிக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில், நீங்கள் இருக்கிற பகுதியில், நீங்கள் இருக்கிற ஸ்தானத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் தான் கர்த்தர் உங்களை அநேகத்தின் பேரில் அதிகாரியாக வைப்பார். உண்மை இல்லாத பட்சத்தில் புறம்பான அக்கினியில் தள்ளுண்டு போங்கன்னு சொல்லி அந்த ஊமையில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. பாருங்க, நம்ம அநேக நேரத்தில் என்ன நினைக்கிறோம், நம்மளை யாராச்சும் பார்க்கும் பொழுது நம்ம உண்மையாக இருக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுறோம். மற்றவங்க கிட்ட உண்மையாக இருக்கிறத போல நடிக்கிறவங்களாக இருக்கிறோம். ஆனால் யாருமே இல்லாத சூழ்நிலையில், ஒருவரும் உங்களை பார்க்காத நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றதை தேவன் பார்த்துட்டே இருக்கிறாரு. உத்தமம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே இல்லாத போதிலும், யாருமே நம்மளை பார்க்காத போதிலும் நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோன்றது தான் தேவன் பார்க்குறாரு. அதுதான் உத்தமம். பாருங்கள், யோபுன்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவருக்கு வேதாகமங்கள் கிடையாது, அவருக்கு சாட்சி சொல்வதற்கு யாருமே கிடையாது. ஆனால் அவரை குறித்து தேவன் சாட்சி சொல்கிறார். பாருங்கள், யோபு 1வது அதிகாரத்தில் 1வது வசனம், ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறமான இருந்தான். பாருங்க, தேவன் தெளிவாக சொல்கிறார். அதாவது யோபுக்கு பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே, யோபு பிரச்சனைகளை சகிப்பதற்கு முன்பதாகவே, அந்த பிரச்சனையில் ஜெயிப்பதற்கு முன்பதாகவே தேவன் யோபுவை குறித்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னன்னா, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். பாருங்க, நமக்குள்ள உத்தமமான குணம் இருக்கும் பொழுது நம்ம தேவனுக்கு பயப்படுபவர்களாக இருப்போம். நாம் தேவனுக்கு பயப்படும் பொழுது நம்மளை அறியாமலே நம்ம பொல்லாப்புக்கு விலகி ஓடி போவோம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது அந்த ராஜா பார்வோன் அவர் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். என்னன்னா, பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யப்படணும்னு சொல்லி பிறப்பிக்கிறாரு. ஆனால் அங்கே இருந்த மருத்துவச்சிகள் என்ன பண்ணாங்களாம், ராஜாவுடைய கட்டளைன்னு தெரிஞ்சும் அவங்க தேவனுக்கு பயந்து ஆண் பிள்ளைகளை அவங்க கொலை பண்ணி போடலை. அதுதாங்க உத்தமம்.
அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் தேவன் நம்முடைய கரத்தில் எதிர்பார்க்குறாரு. நம்ம அநேக நேரத்தில் என்ன சொல்கிறோம், சூழ்நிலை, சந்தர்ப்பம், நான் பண்ணிட்டேன், இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்கிறோம். அது தேவனுக்கு பிரியமற்ற காரியமாக இருக்குது. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைமைகளிலும் தேவன் என்னை பார்க்கிறாருன்ற ஒரு உணர்வோடு நம்ம வாழும் பொழுது அதில் தேவன் மகிமைப்படுறவராக இருக்கிறாரு, அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் சொல்லுவார், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தப்பா, உன்னை நான் அநேகத்தின் பேரில் நான் அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லி தேவன் சொல்லுவாங்க. பாருங்க, யோசேப்பு அவர் இருந்த இடத்துல அந்த அதிகாரியுடைய மனைவி நித்தமும் யோசேப்பை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு பாருங்க, இப்படிப்பட்ட பாவத்திற்கு நான் எப்படி உடன்படுவதுன்னு சொல்லி அவர் அந்த இடத்தை விட்டு அவர் விலகி போனார். தேவன் பிற்காலத்தில் அவரை அந்த எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக மாற்றினாங்க. பாருங்க, அதே தான் கர்த்தர் உங்கள் இடத்துல உண்மையும் உத்தமமும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ சூழ்நிலைகளை நம்ம காரணம் காட்டியிருப்போம். இந்த சூழ்நிலை அதனால தான் நான் செஞ்சுட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் நான் செஞ்சுட்டேன், அவங்க கோச்சிக்குவாங்க, அதனால தான் நான் செஞ்சுட்டேன். பாருங்க, மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கு கர்த்தர் உங்களை உருவாக்கவும் இல்லை, உங்களை அழைக்கவும் இல்லை, உங்களை சஸ்டெயின் பண்ணவும் இல்லை. தேவனை பிரியப்படுத்துகிற அந்த வாழ்க்கையை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாங்க. எல்லோருமே அப்படி கண்களை மூடி நம்ம செபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு அந்த உத்தமமுள்ள இருதயத்தை நீங்கள் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. பாருங்க, யோபுக்கு எல்லா ஆஸ்திகளும் இருந்துச்சு, அப்பவும் அவர் உத்தமமாக தான் இருந்தார். அவரிடத்துலேருந்து எல்லாமே எடுக்கப்பட்டு போச்சு, எல்லாத்தையும் பிசாசானவன் எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். அப்பொழுதும் அவருடைய உத்தமத்தை அவர் காத்து கொண்டார். அதே தான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. இருக்கும் பொழுது நம்ம உத்தமமாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இருக்கும் பொழுது, பணம் இருக்கும் பொழுது, உறவினர்கள் இருக்கும் பொழுது, நண்பர்கள் இருக்கும் பொழுது நம்ம உத்தமமாக இருக்கலாம். ஆனால் எல்லாரும் உங்களை விட்டு விலகி போயினதுக்கப்புறம், எல்லோராலும் கைவிடப்பட்டது அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? சூழ்நிலைகளை காரணம் காட்டிட்டு இருக்கிறோமா, இல்லை நமக்காக ஜீவனை கொடுத்து தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிறோமா? அனனியா, ஆசரியா, மிஷாவேல் அவங்களுக்கு சூழ்நிலை இருந்துச்சு, எரிகிற அக்கினி சூளையில் போடுவேன்னு சொன்னாங்க. அவங்க சூழ்நிலைக்காக பயந்து போகலை, அந்த இடத்துல அவங்க வைராக்கியமாக நின்னாங்க. அவங்களுக்காக தேவன் அங்கே இறங்கி வந்தார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அக்கினியில் நடந்து போகிறது போல இருக்கலாம், ஆறுகள் உங்கள் மேலே புரண்டு போகிறது போல இருக்கலாம். ஆனால் பயப்படாதீங்க, நீங்கள் எரிந்து போக மாட்டீங்க, நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க. அந்த இடத்துல நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், உத்தமமாக இருந்து பாருங்கள். தேவன் உங்களுடைய கரத்தினால உங்களை தாங்கி கொண்டு போகிறத நீங்கள் அனுபவிப்பீங்க. பாருங்கள், சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளுக்கும் மத்தியில், எனக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களுக்கும் மத்தியில், எனக்கு இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் மத்தியில், எனக்கு இருக்கிற எல்லா இழப்புகளுக்கும் மத்தியில், எனக்கு இருக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் மத்தியில், ஆண்டவரே, நான் உங்களை நொந்து கொண்டு இருப்பேன்னா என்னை மன்னிங்க சுவாமி, இனி நான் அப்படி செய்ய மாட்டேன்ப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. என்னுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த போகிறேன் சுவாமி. என்னுடைய போராட்டங்களுக்கு மத்தியில் உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த போகிறேன்ப்பா. ஏன்னா நீங்கள் நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறத பார்த்து நீங்கள் நான் அநேகத்தின் பேரில் அதிகாரியை வைக்க போகிறீங்க சுவாமி. ஒரு பொழுதும் பாருங்க, நம்ம தேவனை ஏமாற்றவே முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வசனம் சொல்லுது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டாராம். நீங்கள் தேவனை ஒரு பொழுதும் ஏமாற்றவே முடியாது, அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறாரு. உங்கள் சூழ்நிலைகளை இன்னும் எத்தனை காலம் நீங்கள் சூழ்நிலைகளை காரணம் காட்ட போகிறீங்க? எத்தனை காலம் நீங்கள் இதே போல் தேவனிடத்தில் போக்கு சொல்லிட்டு இருக்க போகிறீங்க? ஒரு நேரம் வரும், தேவன் வந்து நிற்பார். அப்போ அவருடைய சமூகத்தில் நம்ம எப்படி நிற்க போகிறோன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம தேவனை சந்திக்கும் பொழுது அவர் உங்களை பார்த்து சொல்லணும், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லி தேவன் சொல்லணும். ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த இருதயத்தை நீங்கள் தாங்கப்பா, உத்தம இருதயத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்க சுவாமி. உங்களுடைய ஆளுகைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பிதாவே, உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். இயேசுவே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. ஆவியானவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையும் உத்தமமாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பரிபூர்ண ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.